வணக்கம். தினகரன் பேசுகிறேன். செயின்ட் மதர் தெரசா வாழும்போதே அவர்கள் செயின்ட் என்றே சொல்லுவார்கள். லிவிங் செயின்ட் மதர் தெரசாவை. ஏனென்றால் அந்த செயின்ட் டைட்டில் விச் இஸ் கிவன் போஸ்துமஸ்லி பை போப், கேத்தலிக் போப் வேட்டிக்கனிலிருந்து கொடுக்கப்படுகின்ற ஒரு டைட்டில் அது. ஆனால் மதர் தெரசாவிற்கே 20 ஆண்டுகள் கழித்துதான் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது என்று, குறிப்பாக இந்திய அளவிலே நடந்தது என்று சொல்லி அவருக்கு அந்த டைட்டிலை போப் அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் அவர் வாழும்போதே வாழுகின்ற புனிதர் என்ற ஒரு பட்டத்தை மக்களால் பெற்றவர். ஏன் மக்களால் பெற்றவர் என்பது இந்த நிகழ்வின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். 80s ரொனால்டு ரேகன் வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் USA. அந்த சூழ்நிலையில் இந்த அம்மா வாஷிங்டன் டிசிக்கு பயணமாகின்றார்கள். அங்கே இறங்கும் பொழுது ரொனால்டு ரேகன் அந்த புரோட்டோகால், அந்த மரபுகளை எல்லாம் மீறி அவரே நேரடியாக வந்து தன்னுடைய மனைவியுடன் வாஷிங்டன் டிசியில் மதரை வரவேற்கின்றார். இது ஒரு புதுமையான ஒன்று. ஏனென்றால் கேத்தலிக்ஸ் என்று வரும்பொழுது ஒரு ப்ராட்டஸ்டன்ட் பிரசிடென்ட், இதை நான் மத ரீதியாக சொல்லுகிறேன் என்றால் இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. இருந்தபோதிலும் அவர் அந்த லஞ்சுக்கு ஹாஸ்ட் பண்ணுறார். அப்பொழுது மதர் சொன்ன ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட், லஞ்ச் அருள் கூர்ந்து மன்னிக்க வேண்டும், உங்களுடன் அல்ல, நீங்கள் அந்த எய்ட்ஸ் பேஷண்ட் அந்த செக்லூட் பண்ணி வைத்திருக்கின்றீர்களே அவர்களுடன் மட்டும்தான் நான் லஞ்ச் அருந்துவேன் என்று சொல்லி அங்கே சென்றார்கள். அப்பொழுது ரொனால்டு ரேகனால் சொல்லப்பட்ட ஒரு வாசகம், மை டியர் மதர், இட் இஸ் ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் என்று சொன்னார்கள். ஏனென்றால் 70களில் 80களின் துவக்கத்திலெல்லாம் எய்ட்ஸ் நோயாளிகள் தனிமைப்படுத்தப்பட்டனர். எய்ட்ஸ் நோயாளிகள் ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொள்ளக்கூடாது. எய்ட்ஸ் நோயாளிகள் டோன்ட் மிங்கிள் வித் இந்த பப்ளிக். இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இருந்தது. அரெஸ்ட் பண்ண மாதிரி அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸு, அவங்களுக்கு தேவையான உணவுகள் இதெல்லாம் அந்த கண்ணாடி அறையிலே வைத்து தான் கொடுக்கப்பட்டது. இந்த அம்மா அங்கே போகும்போது உள்ளே போகிறாங்க, இன்ஃபெக்ஷன் ஆகும் என்று எதிர்பார்த்தார்கள். ஒரு நாள் முழுக்க அவர்களுடனே இருந்து அளவலாவினார். அவர்களுடனே இருந்து கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து அவர்களுடனே உணவருந்தினார். மாலை நேரத்தில் வெளியே வரும்பொழுது என்டையர் ப்ரெஸ், இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் அப்படியே அசம்பிள் ஆகி அந்த அம்மாவை கேட்குறாங்க, உங்களுக்கு பயம் இல்லையா? அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது, இது இன்ஃபெக்ஷியஸ் கிடையாது. அப்பொழுது சொன்ன ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்டு என்னுடைய மனதை விட்டு நெகிழச் செய்யும். அப்படியே ஒரு மெல்ட் ஆகி விடுவேன் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும் பொழுது. தேர் இஸ் மோர் ஹங்கர் இன் திஸ் வேர்ல்டு ஃபார் லவ் அண்ட் அப்ரிசியேஷன் தேன் ஃபார் ஃபுட் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனும் அன்பிற்காகவும் அரவணைப்பிற்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் தான் இயங்குகிறானே ஒழிய உணவுக்காக அல்ல. இது போன்ற எய்ட்ஸ் நோயாளிகள் சிறைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அல்ல, மக்களுடன் மக்களாக ஒன்றி உறவாடுபவர்கள். அவர்களை மக்களாக நாம் நேசிக்க வேண்டும், அவர்களை தண்டிக்க நாம் யார் என்ற விதிகளை எல்லாம் மீறி அவர் பேசிய பேச்சு இன்று வரை உலக அரங்கிலே போற்றப்படுகிறது. அதன் காரணமாக தான் லிவிங் செயின்ட் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பேசுகிறார்கள் ஸ்பிரிச்சுவலா அல்லது சயின்ஸ். சயின்ஸான்னு பார்த்தா சயின்ஸ் மனிதனை சிறைப்பிடித்தது, ஸ்பிரிச்சுவல் மனிதனை வெளியேற்றியது. சயின்ஸ் நாகரீகமாக மனிதனை நடத்த தெரியவில்லை, ஸ்பிரிச்சுவல் நாகரீகமாக நடத்த தெரிந்தது. அதன் காரணமாக தான் பெரிய பெரிய விளம்பரங்கள் எல்லாம் மதர்னுடைய புண்ணியம். எய்ட்ஸ் பேஷண்ட்டை தொட்டுக்கொள்ளலாம், எய்ட்ஸ் பேஷண்ட்டுடன் பழகலாம், எய்ட்ஸ் பேஷண்ட் சாப்பிட்ட தட்டை நாம் கூட உபயோகிக்கலாம் என்ற செய்திகள் எல்லாம் வந்தது. இதெல்லாம் நினைக்கும்போது லாஸ்ட்டில் நான் நினைப்பேன், லியோ டால்ஸ்டாயினுடைய ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்டு 200 வருஷத்துக்கு முன்னே சொன்னார். இதெல்லாம் இந்த அம்மா 40 வருஷத்துக்கு முன்னே போய் கட்டி பிடிச்சாங்க, எல்லாரையும் ஹக் பண்ணாங்க. இன்றைக்கு நாம் கோவிட் என்ன உண்மையானது தானா, அது இவ்வளவு கொடுமையானது தானா, இப்படி ஒரு பேண்டமிக்காக இருக்குமா
யாராவது சயின்டிஸ்ட் சொல்லுகின்றார்களா என்றால் உண்மை நிலவரம் என்னை போன்ற அடியன்களுக்கு தெரியவில்லை, என்னை போன்ற எளியோன்களுக்கு புரியவில்லை, ஏழைகளுக்கு தெரியவில்லை, பாழைகளுக்கு தெரியவில்லை. நான் என்ன செய்வது? அவர் சொன்னார், மேன் ஹஸ் லேர்ன் டு ஸ்விம் லைக் எ ஃபிஷ், man has learned to fly like a bird, man has not learned to live like a human being on this earth. மனிதன் பறவையைப் போல பறக்க கற்றுக்கொண்டான், மீனைப் போல நீந்த கற்றுக்கொண்டான். ஆனால் மனிதனைப் போல மனிதன் இந்த பூலோகத்தில் வாழ கற்றுக்கொள்ளவில்லை என்று லியோ டால்ஸ்டாய் சொன்னார். அவர் வேறு யாரும் அல்ல, மகாத்மா காந்தியே குருவாக ஏற்றுக்கொண்ட ஒரு நபர். இதை நான் சிங்க்ரனைஸ் பண்ணி பார்க்கிறேன் என்று சொல்லி, யாராவது ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரோ, யாராவது ஒரு உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதியோ இந்த பேண்டமிக்கை பற்றி சொல்ல, யாராவது ஒரு அப்துல் கலாம் போல ஒரு உணர்ச்சிகரமாக பேசக்கூடிய ஒரு மனிதர் வரமாட்டாரா? நியாயங்களை பேச மாட்டாரா? இந்த மூன்றாவது அலையெல்லாம் தடுத்து நிறுத்த மாட்டார்களா என்று கேட்டு நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே தினகரன்.